ஹாய் 10th ஸ்டாண்டர்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 3 நாளில் தமிழ் எக்ஸாம். ஸோ அதனால தான் தமிழ் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன். இது மட்டும் இல்லை, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியலு, ஸோ எல்லாமே போட்டேன். இங்கிலீஷ் தவிர இங்கிலீஷ் கடைசியில் போட்டுக்கலாம்னு விட்டுட்டேன். அது ஈஸி தான், படிச்சிடலாம், சரிங்களா? பட் எல்லாமே போட்டுட்டேன். எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது. 10th ஸ்டாண்டர்ட் பிளேலிஸ்ட்டுன்னு இருக்கும், நம்ம சேனலுக்குள்ளே வந்து பாருங்கள். இப்போது தமிழ் நமக்கு மண்டே தமிழ்னால தமிழ் நீங்கள் 3 நாள் படிக்கணுமான்னு கேட்டால் ஆமாம். ஏன்னா உங்களுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வரவும் டைம் இல்லை. ஸோ அதனால் படிக்கணும். நிறையா இருக்குல்ல, 2 மார்க், 3 மார்க், 5 மார்க், 8 மார்க் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 8 மார்க்கு. 8 மார்க் 24 மார்க், 3 8 மார்க் வரும். ஒரு துணைப்பாடம், ஒரு கட்டுரை, ஒரு உரைநடை செய்யும். அதாவது 3 8 மார்க் எழுதணும். ரொம்ப சிம்பிள். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணுங்க. கீழே இந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். லைக்கை பண்ணிங்கன்னா தான் நிறைய பேத்துக்கு இது போய் சேரும். நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல. வெறும் 6 8 மார்க் படித்தா 3 8 மார்க் எழுதலாம்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்கிறேன், ஓகேவா? நெடுவினா இயல் 1 நாட்டு வளமும் சொல்லணும், கன்ஃபார்ம் கொஸ்டின். 3வது கொஸ்டின் புயலிலே ஒரு தோணி கதை. கட்டுரை பேஜ் நம்பர் 18 கட்டுரை சான்றோர் வளர்த்த தமிழ். இது கட்டுரையில் 3வது 8 மார்க்காக கேட்பாங்க. இது தனியாக தான் கேட்பாங்க இந்த, ஓகே. இயல் 2 காற்று மாசுபடுதல், அது ஈஸி, ஓனாக எழுதலாம். இயல் 3ல் 3 கொஸ்டினுமே படிக்கணும், 2 கொஸ்டின் தான் படிக்கணும். அன்னமையா கதை, உங்கள் இல்லத்திற்கு வந்த விருந்தோம்பல், அந்த சூப்பர் கொஸ்டின் 3வது கொஸ்டின் படிச்சிரு. ஸோ இது வந்து மொத்தமாக ஒரு 4-5 கொஸ்டின் தான் இப்போ ஆச்சு. அடுத்து இயல் 4 இறைவன் புலவர் இடைக்காட்டான் குரலுக்கு செவிசாய்த்து. இந்த கொஸ்டின் வராமல் கொஸ்டின் பேப்பரே வராது. இந்த கொஸ்டின் 8 மார்க்கு, ஃபஸ்ட்டு 8 மார்க்காக கேட்பாங்க. அடுத்து கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை போலும், இந்த கற்கென்ற மேரிஜன் கதை. இது வந்து இந்த 3 கதையுமே சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு இதில் 3ல் 2, இப்போ இயல் 4 தானே இது, இயல் 4 2ல் சொல்ல. அப்போ இயல் 2ல் சொல்லாதனால நீங்கள் 3 கதையுமே படிக்கிறது நல்லது. பட் என்னை கேட்டால் பொயிலே ஒரு தோணி, அன்னமையா, கற்கை நன்றை படித்தா சேஃப், ஒரு 8 மார்க் கன்ஃபார்ம், சரியா? அதே மாதிரி புலவன் இடைக்கட்ட நாட்டு வளமும் காற்று மாசுபடுறது கூட ஒரு 8 மார்க் கன்ஃபார்ம். சான்றோர் வளர்த்த தமிழ் மட்டும்தான் ஒரு கட்டுரை இருக்குது, அதனால் ஒரு கட்டுரை வந்துடும் 8 மார்க். அது கூட ஒரு பொது கட்டுரை வரும், அது விட்டுரு. இந்த சான்றோர் வளர்த்த தமிழ் படிச்சிரு, ஓகேவா? குமரிக்கடல்னு சொல்லி ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கும் புக் பேக்கில், அப்படியும் கேட்கலாம். சான்றோர் வளர்த்த தமிழ்னு தலைப்புன்னு கேட்கலாம். ஸோ 3 8 மார்க் ஆச்சா? இப்போது பேஜ் நம்பர் 90 மதிப்புரை எழுதுக பள்ளி ஆண்டு விழா மலர்க்கா. இதுவும் இப்போ 8 மார்க்காக கேட்க வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சால் பார்த்துக்கோ, வீக் ஸ்டூண்ட் பார்க்க வேணாம். 5 மார்க்கு 5 எழுதணுமா? ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட் எடுத்தோன்னே சிறுவினா கேட்பாங்க. இப்போ இயல் 3ல் நெடுவினால சங்க காலத்து தமிழர்கள் விருந்தோம்பல்னு ஒன்று இருக்குது, அதுவும் சிறுவினாலேருந்து ஏதாவது கேட்பாங்க. இல்லை நெடுவினா, இப்போ நான் கொடுத்த நெடுவினாலேருந்து ஏதாவது ஒன்று கேட்பாங்க. எது வேணாலும் கேட்கலாம் இந்த கொஸ்டின். அடுத்து மொழிபெயர்ப்பு கேட்பாங்க. மொழிபெயர்ப்பு பேஜ் நம்பரோடு கொடுத்துருக்குறேன், 4 இயல்லுமே இருக்கும். என்ன கேட்டால் மொழிபெயர்ப்பை விட ஆர் சாய்ஸில் பேஜ் நம்பர் 20லையும் பேஜ் நம்பர் 92லையும் இயல் 1லையும் இயல் 4லையும் இன்சொல் தீய சொல், பள்ளியிலும் நான் வீட்டிலையும் நான். ஒரு மாணவன் பள்ளியிலும் வீட்டிலையும் என்ன பண்ணுவான்? இன்சொல் தீய சொல் 5 பாயிண்ட் படித்து 5 மார்க் கிடச்சிடும். ஃபஸ்ட்டு பேசாமல் இது படிச்சுட்டு போயிடும், 2ல் ஏதோ ஒன்று வரும், எழுதிடு. அதாவது 2மே ஆர் சாய்ஸில் வரும். காட்சி கண்ட கவிஞரை பொதுவாக எப்படி எழுதணும்னு நாளைக்கு சாயங்காலம் உங்களுக்கு தரேன். பொதுவான காமனான ஒரு 10 லைன் எழுது. 4 இயலுக்குமே நீ வந்து படிக்கணும் அவசியம் இல்லை, பொதுவாக எது வந்தாலும் எழுதிக்கலாம். படிவம் 5 மார்க்கு. என்னென்ன? பேஜ் நம்பர் 21, பேஜ் நம்பர் 43, பேஜ் நம்பர் 90. விளையாட்டு மேம்பாட்டு படிவம், பணி வாய்ப்பு வேண்டி படிவம், நூலக உறுப்பினர் படிவம். இந்த 3 படிவம் தான் வருமானு சார்னா இன்னொரு படிவம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அது இந்த இயல் இல்லை, 4 இயலில் வரலாம். 10லேருந்து 11ஆம் மேற்படிப்புக்கு போகிறதுக்கு ஒரு படிவம் இருக்குது, அது கைடில் இருக்கும், பார்த்துக்கோங்க. படிவத்தில் எந்த மிஸ்டேக் வரக்கூடாது. 5 மார்க்கு. கடிதம் மரம் இயற்கை வரம் உணவு விடுதி, பேஜ் நம்பர் 40 64 உங்கள் புக்கில் இருக்குது. இதுலேருந்து ஏதோ ஒன்று வந்துடும். இப்போ எவ்வளோ ஆச்சு? 5 5 மார்க் ஆச்சா? 1 2 3 மொழிபெயர்ப்பு அந்த செக்ஷனு, அப்புறம் மேலே ஒரு 5 மார்க், 5 5 மார்க் ஆச்சு. சூப்பராக படிக்கலாம், சரியா? இயல் 1 இப்போ சிறுவினா குருவினா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து உங்களுக்கு பிடிஎஃபாகவே தந்துடுறேன். பட் இது வந்து உங்களுக்கு நம்பர் வைஸ் கொடுத்துருக்கேன். இயல் 1ல் குருவினா சிறுவினா நம்பர் கொடுத்துருக்கேன். இயல் 2ல் குருவினா புக் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இயல் 3ல் இதுலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா 3 மார்க்கில் ஒன்று கேட்பாங்க. அது என்ன 3 மார்க் நான் கடைசியில் காட்டுறேன். இயல் 4ல் குருவினா சிறுவினா. இப்போ குருவினா வந்து ஓகே 4 எழுதணும், அது திருக்குறள் ஒன்று மஸ்ட்டு. சிறுவினாவில் 2 செய்யுள் 2 உரைநடை, அதில் 1 சப்பையாக காம்ப்ரிஹென்ஷன் கேட்டுருவாங்க, எழுதிடுவீங்க. இன்னொன்று வந்து எழுதிடுவீங்க நான் கொடுத்ததில். ஆனால் செய்யுளில் வந்து 1 எழுதி ஆகணும், அது ஃபஸ்ட்டு இயல்லே வந்துடும். ஆனால் இன்னொன்று செய்யுளில் கட்டாய கேள்வி என்னது? பாடல் எழுதணும். அந்த பாடல் தான் திருவிளையாடற் புராணமும் அன்னை மொழியவும் 2மே படிச்சிருங்க. காசி காண்டம் வேண்டாம், சரியா? இந்த 2ல் ஏதோ ஒன்று வருமாங்க சார் அப்படின்னு கேட்டால் வரலாம், வராமையும் போகலாம்.
ஏன்னா ஏற்கனவே ஒன்று விட்டுருக்கேன். ஸோ காலக்கணிதம் விட்டுருக்கேன். அதனால் 3மே படிக்கிறது நல்லது. 3மே காசி காண்டமும் அன்னை மொழியும் திருவிழர் புராணமும் படிக்கிறது நல்லது. திருக்குறள் எல்லாமே படிச்சிரு. ஸோ அப்போ தான் உன்னால் கம்பல்சரியில் இது 2 எழுத முடியும். அடுத்து பயிற்சி 5×2 10. இது ஈஸி. பயிற்சியில் வந்து பகுபத உறுப்பிலக்கணம் கண்டிப்பாக ஒன்று வரும், கற்று வச்சுக்க. பேஜ் நம்பர் 17 பிழை நீக்கி திருத்த எழுதுக. 3 மார்க்கும் கேட்குறான், இது பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 70 கூட்டு பெயர்கள், அது ஈஸி. பேஜ் நம்பர் 18 வினைமுற்று வினையிலம் பேர். பேஜ் நம்பர் 70 சொற்களை இணைத்து எழுதுக. ஸோ இதெல்லாமே முதல் இயலில். ஸோ இப்போ கலைச்சொல் எல்லா இயல்லையும் பார்த்துக்கணும். கலைச்சொல் ஒன்று கேட்டுருவாங்க. அடுத்து பேஜ் நம்பர் 39 இரு சொற்களை ஒரே தொடரில் அமைக்க கண்டிப்பாக கேட்பாங்க. பேஜ் நம்பர் 41 சொல்லை கண்டிப்புறுத்து புதிரை விடுவி, இதுவும் ஒன்று கேட்பாங்க. பேஜ் நம்பர் 63 பழமொழி நிறைவேற்ற கண்டிப்பாக ஒரு 2 மார்க்கு. பேஜ் நம்பர் 64 இரு சொற்களை ஒரே தொடரில் அமைத்தலுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. பேஜ் நம்பர் 89 தொடர்களில் உள்ள எழுவாய் செழுமையை செய்க, கண்டிப்பாக கேட்பாங்க. பேஜ் நம்பர் 91 பொருளை புரிந்து கொண்டு தொடர்களை முழுமை செய்க, கண்டிப்பாக இது எல்லாமே கேட்பாங்க. இதில் ஏதாவது 5 எழுதுனா போதும். இது கூட இலக்கண கொஸ்டின் ஆன்சர் வரும். ஆனால் இதெல்லாம் படிச்சிங்கன்னா இலக்கண கொஸ்டின் ஆன்சர் படிக்க தேவையில்லை. அந்த 3×2 செக்ஷன் சொல்லிட்டு 5 மார்க்குக்கு மேலே இருக்கும். அந்த செக்ஷனில் அழகிடுதல் அப்படிங்கிறது கேட்குறாங்க. அழகிடுதல் நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சுட்டிங்க. அழகிடு 2 3 மார்க் எழுதணும். இன்னொரு 3 மார்க் வந்து நான் கொடுத்த சிறுவினா இருக்குல்ல இயல் வயசாக, அந்த சிறுவினாலேருந்தே வந்துடும் ஏதோ ஒன்று. ஸோ அதனால் உங்களுக்கு இது 2மே எழுதிடலாம். ஸோ அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரை வச்சு நான் அப்புறம் சொல்கிறேன், நாளைக்கு வந்து சொல்கிறேன். இது இப்போ வச்சு படிக்கிறவங்க ஏன்னா நிறையா இருக்குது. பட் நான் கம்மி பண்ணி உங்களுக்கு எவ்வளோ ஷார்ட் பண்ணி முடியுமோ அவ்வளோ ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் படிச்சிங்கனாலே போதுமானது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல் பெரிய அளவில் உங்களுக்கு உதவும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நன்றி. இது படித்தா 100க்கு 100 மதிப்பெண் கிடைக்கலாம். 1 மார்க் வந்து புக் பேக்கில் படிச்சிருங்க. ஒரே ஒரு பாடல் கொடுத்து லாஸ்ட்டில் 1 மார்க் கேட்குறது வந்து நீங்கள் எல்லா பாடல்லையும் ஆசிரியர் பேர், எதுகை மோனை தெரிஞ்சு வச்சுருக்கணும், இலக்கண குறிப்பை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் இந்த லாஸ்ட் 4 1 மார்க் கரெக்டாக முடியும். ஓகே, தேங்க்யூ.